அனைவருக்கும் வணக்கம். A very warm welcome to all. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸு 1 2 3 2 1 4 3 0 5 பை ரெடியூசிங் இன்ட்டு எக்கலன் ஃபார்ம்னு இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம இந்த சம்மை பொறுத்தவரைக்கும் ரெண்டு விஷயங்கள் நம்ம வந்து கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். அப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா நம்ம வந்து என்னென்னா ரேங்க்கோட வேல்யூ வந்து எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிப்போம்னா இங்கே வர ரோஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ரேங்க்கோட வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ 3 ரோஸ் இருக்குது. அப்போ 3 ரோஸ் ஆனகாட்டி நம்மளுக்கு என்ன வரும்னா வந்து 3 ரோஸ் இருக்குன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா எடுத்தோடனே வந்து ரேங்க் வந்து 3 வரலாம், அல்லது வந்து 2 வரலாம், அல்லது வந்து என்ன வரலான்னா வந்து 1 வரலாம். இப்போ எப்படி ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம இதில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த எக்கலன் ஃபார்மில் ஃபஸ்ட் எடுத்தோடனே டிஃபால்ட்டாக நம்மளுக்கு 1 2 3ன்னு இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆமாம், நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்குது, 1ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த R2 வந்து நம்ம 0 போடணும். அப்போ R2 வந்து என்ன பண்ணால் அங்கே 0 ஆகுன்னு பார்க்கணும். அப்போ R2 வந்து இங்கே 2ன்னு இருக்குது, -2 R1 பண்ணுறோம். அப்போ வந்து R2 வந்து ஃபஸ்ட் நாம் ஒரு ரெஃபரன்ஸுக்கு எழுதிடுறோம். 2 1 4ன்னு எழுதிட்டு அடுத்து நெக்ஸ்ட் வந்து -2ஆல் வந்து R1 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ -2 -4 அடுத்து நெக்ஸ்ட் வந்து -6 அடுத்து நெக்ஸ்ட் வந்து 0 அடுத்து -3 அடுத்து நெக்ஸ்ட் வந்து -2 அதை இங்கே போட்டிருக்கோம். 0 -3 -2 அது இங்கே சிம்பிளிஃபிகேஷன் பண்ண தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து இங்கே 3 ரோஸ் இருக்கிறதுனால அந்த ரோஸில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 பண்ணுறது தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அதே ஸ்டெப் வந்து இதில் வந்து அடுத்து 3ன்னு இருக்குது, 0ன்னு இருக்குது, 5ன்னு இருக்குது. இங்கே வந்து இருக்கிற 3 வந்து என்ன பண்ணால் அங்கே 0 ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 3 வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கிறோம். 3 0 5ன்னு வச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் வந்து R1 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ -3 மல்டிப்ளை பண்ணுவோம். -3 -6 அடுத்து நெக்ஸ்ட் வந்து -9 அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ண என்ன கிடைக்குன்னா 0 அடுத்து நெக்ஸ்ட் வந்து -6 அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இங்கே -9ஓட ஆக்சுவலாக இங்கே வந்து -9 அப்போ -9ஓட இது பண்ணும்போது என்னன்னா -4 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 0 -6 -4 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே 0 இருக்குது 0 0 மாற்றக்கூடாது. ஏன்னா வந்து இங்கே வேல்யூ சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டே பண்ணதுனால -3 -6 -2 -4 இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், R3 வந்து 0 பண்ணோம். அப்போ 0 அப்படியே வச்சுக்கணும். -6ங்கிற இடத்த தான் நம்ம 0ன்னு பண்ண போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தா R2 வந்து 2ஆல் ப்ளே பண்ணும்போது 0 இங்கே வர R2 இதை வந்து அப்படியே 2ஆல் ப்ளே பண்ணும்போது 0 -6 பண்ண வர அதனால் வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்போ வந்து பார்த்தா -× +6 அடுத்து நெக்ஸ்ட் வந்து -2 ப்ளே பண்ணும்போது +4. இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தா 0 -6 + 6 0 -4 + 4 0. அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஃபுல் ரோவும் 0 ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது எக்கலன் ஃபார்மில் வந்திருக்கான்னு செக் பண்ணுறோம். அப்போ எக்கலன் ஃபார்மில் கன்ஃபார்ம் வந்துருச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் நம்ம ரெடக்ஷன் பண்ண வேண்டியதில் இது எக்கலன் ஃபார்மில் தான் வந்திருக்கு. எப்படின்னா வந்து இந்த ஷேப் இந்த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. அப்போ வந்து பார்த்தோம்னா அப்போ ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வந்தகாட்டிக்கு 0 0 0. அப்போ வந்து ரேங்க் வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து 2. ஏன்னா வந்து லாஸ்ட் ரோ ஃபுல்லாக 0 வந்துருச்சு. நான் 0 ரோஸ் வந்தால் மட்டும்தான் வந்து ரேங்க் வந்து 2ன்னு சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.